தமிழ் பேசும் மனிதர் நல்ல உள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கம். நாம இப்ப இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, ஒரு மனிதரை பத்தி தான் பார்க்க போறோம். அப்படி என்னடா நமக்கு தெரியாத ஒரு மனிதரை சொல்ல போறான் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க. இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்க. அப்பதான் நான் அந்த மனிதரை பத்தி என்ன சொல்றேன்றது உங்களுக்கு புரியும். இந்தியா மற்றும் பல்வேறு நாடுகளில் உள்ள சின்ன சின்ன கிராமத்தில் இருக்கிற மக்களோட முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட ஒரு மனிதர் தான் இவரு. இவரோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, பேராசிரியர் எஸ்.ஜே. மைக்கேல் ஆண்டனி விண்டே. இதுதான் இவரோட முழுமையான பேரு. இவரு சொந்த நாடு பெல்ஜியம் நாட்டுல இருந்து சென்னை லயோலா காலேஜ் பேராசிரியரா வேலை செய்யறாரு. அங்க வேலை செஞ்சிருக்கிறப்ப ஆந்திராவில 1969 ஜூன் 6ஆம் தேதி ஒரு இயற்கை பேரிடர் நடக்குது. கடலோர மாவட்டங்கள் இருக்கிற மக்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அப்போ அந்த காலேஜில் இருக்கிற 18 பேர் கொண்ட குழு கூட்டிக்கு கிராம மக்களுக்கு தேவையான அனைத்து நல்லதையும் அது பண்றாரு. என்னென்ன விஷயம்னா, அடிப்படை தேவையான அனைத்து விஷயங்களும் அவர் செஞ்சு கொடுக்குறாரு. வீடு கட்டித்தரதுல இருந்து அவங்களுக்கு தேவையான மருத்துவ செலவு, கல்விக்கு தேவையான அனைத்து உதவிகளும் அவர் செஞ்சு கொடுக்குறாரு. அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப அந்த மக்களுக்கு இடையே இருக்கிற சந்தோஷங்களை பார்த்து அவர் மிகப்பெரிய பூரிப்பு அடைகிறாரு. அந்த பூரிப்பை பார்த்த உடனே இதை ஏன் நம்ம இந்தியா முழுக்க பரப்ப கூடாது அப்படிங்கிற ஒரு யோசனை அவர் மைண்டுக்குள்ள வருது. இப்படிதான் அவர் ஆரம்பிச்சது VRO. அப்படின்னா VROனா என்னன்னு கேக்குறீங்களா? வில்லேஜ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை அவர் உருவாக்குறாரு. இதனோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா முழுக்க இருக்கிற அனைத்து சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கிற முன்னேற முடியாம கஷ்டப்பட்டு இருக்க எல்லா கிராம மக்களுக்கும் இந்த ஒரு ஆர்கனைசேஷன் மூலமா என்னால முடிஞ்சு சொல்லக்கூடாது, எங்களால முடிஞ்ச அனைத்து உதவியையும் நாங்க பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸ் அவர் கொண்டு வராரு. எப்படி இந்த ஆர்கனைசேஷனை ரன் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப, இங்க இருக்கிற அடித்தட்டு மக்களோட கஷ்டங்களை அப்படியே ஆதாரத்தோட திரட்டி வெளிநாட்டுக்கு கொண்டு போறாரு. அங்க இருக்கிற பெரிய பெரிய ஆட்களோட சந்திச்சு இந்த மாதிரி இங்க இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆர்கனைசேஷன் மூலமா ஃபண்ட் ரைஸ் பண்றாரு. அப்புறமா இந்தியாவுக்கு 505 கிராமங்களை தத்தெடுக்கிறாரு. தத்தெடுத்த அந்த 505 கிராமங்களுக்கு அடிப்படை கல்வி, அடிப்படை மருத்துவம், பெண்களின் முன்னேற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, அந்த மக்களுக்கு தேவையான கைத்தொழில், விவசாயத்திற்கு தேவையான அடிப்படை வசதி, இது எல்லாத்தையுமே உருவாக்கி கொடுக்கிறாரு. இப்போ இந்த செயல்களை செய்யறதுக்கு ஆட்கள் தேவையில்ல. இந்தியா முழுக்க இருக்கிற அனைத்து வேலை ஆட்களையும் ஒன்று திரட்டுறாரு. கல்விக்கு தேவையான படிச்சு முடிச்சு வேலை இல்லாத பட்டதாரிகளை ஒன்று சேர்க்கிறாரு. கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான இன்ஜினியர்ஸை ஒன்று சேர்க்கிறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சவங்களை ஒன்று சேர்க்கிறாரு. இவங்களுக்கு யாருக்குமே சும்மா வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடாம அவங்களுக்கு தேவையான ஊதியத்தை கொடுத்து இந்த ஆர்கனைசேஷனை வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வேலையும் போட்டு கொடுக்குறாரு. இப்படி போட்டு கொடுக்கறதுனால படிச்சு முடிச்சிருக்காங்கல்ல கஷ்டப்பட்ட இளைஞர்களுக்கு இந்த மாதிரி வேலை வாய்ப்பு எல்லாம் கிடைக்குது. இது கிடைச்ச உடனே அதுவும் ஆர்வத்தோட செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்படி செய்ய ஆரம்பிச்சுதான் 505 கிராமங்களை தத்தெடுத்து மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கான பாதைக்கு கொண்டு போனாங்க. இப்படி இந்த முன்னேற்றத்தின் பாதைகளை கொண்டு போனப்ப இந்தியாவில் இருக்க கவர்மெண்டோட பாரம் குறைய ஆரம்பிக்குது. ஆனா இந்த மனிதர் இந்த எந்த ஒரு ஈகோவும் இல்லாம, நானும் ஒரு வேலையாள் தான், எனக்கு இதுல எந்த பங்கும் தேவையில்ல, நானும் வேலை செய்யறேன், எனக்கு தேவையான கூலியும் நான் எடுத்துக்கிறேன், உங்க கூட சேர்ந்து தான் நானும் செய்வேன், நான் இந்த ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சிட்டேன்னா நான் தான் இதை பெரிய அளவில் எடுத்துட்டு போவேன், நான் தான் ஒரு சீஃப் அப்படின்ற மாதிரி ஒரு தலைகணம் எதுவுமே இல்லாம சாதாரண மனிதனா இருந்து மனிதர்களோட மனிதரா சேர்ந்து வேலை செஞ்சாரு. அந்த மனிதர் இறந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகுது. இப்போ அந்த ஆர்கனைசேஷன் எந்த நிலைமையில இருக்கு, அங்க வேலை செஞ்ச வேலை ஆட்களோட நிலைமை என்ன அப்படிங்கறத அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ நான் போடுற வரைக்கும் காத்திருங்க. நன்றி, வணக்கம்.